வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோரண்டி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு ஆகஸ்ட் 2026 எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போகுது? எப்படி பலாபலன்கள் இருக்க போகுது? ஓரளவுக்கு சாதகமா இருக்க போகுதா? பாதகமா வரப்போதா? நான் எதிர்பார்க்கக்கூடிய விஷயங்களா நடக்குமா? எது மாதிரி விஷயங்கள் போகுதுங்கிறது இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு இந்த ஒளி தத்துவம் இந்திய வேத ஜோதிட அடிப்படையில் எப்படி செயல்படுகிறது, இந்த மாதிரி பரிகாரங்கள் அருள்வாக்கு அது மாதிரி விஷயத்துக்கு போகாமல் மிகைப்படுத்தாமல் சயின்டிஃபிக்காக நாம் பார்க்க போகிறோம். சரி, இப்போ பாருங்க, கன்னிராசிக்கு வந்து எப்படி இருக்குது கிரக அமைப்பு? குரு பார்த்தீங்கன்னா 11ஆம் இடத்துல வருவது டாப். நம்ம நல்ல ஒரு விஷயம். ஏன்னா 11ங்கிற லாபஸ்தானத்துக்கு உச்ச குரு வருவது 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் கன்னிராசிக்கு வராரு, அது வந்திருக்கு. அதே மாதிரி சனி வந்து 7ஆம் இடத்துலேருந்து ராசியை பார்க்கறது நிறையா வேலைகள், நிறையா தொடர்புகள், நிறையா முயற்சிகள்ங்கிறது போய்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் 6ஆம் இடத்துல ராகுவும் 12ஆம் இடத்துல கேதுவும் நீடித்திருக்கிறார் ஆகஸ்ட் மாதம் முழுவதும். இப்படி இருக்க இப்போ ராசிதிபதியாக புதன் எப்படி போகிறாருன்னா உச்ச குருவோடு சேர்ந்து 11ஆம் இடத்துக்கு வருகிறார் 2-3 தேதியிலேயே ஆகஸ்டில். கிட்டத்தட்ட 3 வாரத்துக்கு அப்படியே இருந்து அதுக்கப்புறம் தான் நட்பு வீடாகிய சிம்மத்துக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றாரு. அதுவும் தப்பு இல்லை. ஸோ மாதம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல பொசிஷன்ல ராசி அதிபதியாகிய கன்னி ராசி அதிபதி இருக்கிறனால, புதன் இருக்கிறனால நல்ல சுப விஷயங்கள் இதுவரை 6-7 மாசமா முயற்சி பண்ணதுக்கு கொஞ்சம் பெனிஃபிட் அடைகிறது, ஒரு குளிர் காயிறது, கொஞ்சம் அறுவடை செய்கிறது, ஒரு சுப விஷயங்கள், ஒரு வீடு புண்ணியாச்சனை, ஏதோ ஒரு விஷயம் நம்ம வாங்குகிறோம், செய்கிறோம், வீட்டுக்கு நல்லது பண்ணுறோம், குடும்பத்துக்கு சில நல்லது நடந்தது, ஒரு சொத்து வாங்குகிறோம், வீட்டில் ஒரு சுப விஷயங்கள் நடந்தது, ஒரு வசதிப்படுத்திக்கிட்டோம், ஒரு பொருள் வாங்குகிறோம், அல்லது நீங்கள் வந்து எதிர்பார்த்த ஒரு விஷயங்கள் நடந்து எல்லாத்துக்குமே ஒரு ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் கொடுக்குது. அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து புதன் ராசி அதிபதி அப்படி இருக்கிறது கண்டிப்பாக வருதுங்க. ஏன்னா இது வந்து ஒரு அபூர்வமான விஷயம். ஆனால் குருவும் புதனும் 11ஆம் இடத்துல அது உச்ச குருவோடு சேர்ந்துருக்கிறது ஒரு அரிதான ஒரு டைமு. அது ஒரு 20-25 நாள் இருக்குது, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரனே பார்த்தீங்கன்னா ராசிக்குள்ளேயே இருக்கிறார். ராசி அதிபதி சுக்கிரனே ராசிக்குள்ளே இருந்தாலும் அவர் செவ்வாய் பார்வையும் சனி பார்வையும் பெறுவதனால கொஞ்சம் டென்ஷன். அந்த நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் டென்ஷன் ஆகிற அமைப்புகளும் இருக்குது. கொஞ்சம் அது ஆயிருமா ஆயிராதாங்கிற மாதிரி இருக்கும். நிறைய அலைச்சல்கள் எல்லாமே உங்கள் தலையில் தான் விடிகிற மாதிரி ஒரு அமைப்புகள், அதெல்லாம் கொஞ்சம் எதிர்பார்க்கலாம். மற்றபடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. செவ்வாய் 10ல் இருக்கிறது நல்ல முயற்சி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதில் தீர்க்கமாக செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. நல்லா வந்து காலையிலேருந்து என்னென்னா எந்த ஒரு விஷயமும் பிரச்சனைகள் வர வர நீங்கள் அதை எதிர்கொண்டு அதை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணி போராட்டங்களே நிறைந்ததாக இருந்தாலும் போராடிக்கொண்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதில் வெற்றியும் பார்க்கக்கூடிய அமைப்பு இருக்குங்க. சூரியனும் 11ஆம் இடத்துல இருக்கிறார், அப்புறம் 12ஆம் இடத்துக்கு வரார். எல்லாமே ஓரளவுக்கு லாபங்களும் ஒரு சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக தான் நமக்கு வந்து இப்போ வந்து கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு வருகிறது. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா எல்லா கிரகமும் ஓரளவுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கிறதுனால ஒரு நல்ல விஷயமா நீங்கள் எதிர்பார்க்கலாம். நம்ம கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நேரத்தில் சில விஷயங்கள் நீங்கள் சாதிச்சுக்கணும். கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் அது வந்து நல்ல பலனை கொடுக்கும். படிக்கிற ஐடி துறையில் இருக்கிறவங்க, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்க புதுசாக வரக்கூடிய அமைப்பு, எலக்ட்ரானிக்கு, இது எல்லாத்துலேயுமே புதிய யுக்திகள் வரக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி வரக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம், நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வேலை வாய்ப்பு, நல்ல ஒரு முன்னேற்றம். ஆல்ரெடி அது இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ப்ரொமோஷன், அது மாதிரி விஷயங்கள் கிடைக்குதுங்க. அதே மாதிரி அக்கௌண்ட்டு ஆடிட்டிங் லைனில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்குது. மற்றபடி பார்த்திங்கன்னா அரசியல் சார்ந்த விஷயங்கள், பவர், எலக்ட்ரானிக்ஸ், அது மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பு வந்து கண்டிப்பாக இந்த அமைப்பு ஆகஸ்ட் மாதம் 2026 வந்து தவறே இல்லாமல் இருக்குது. இந்த வாய்ப்பை வந்து கொஞ்சம் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கணும். இந்த நேரத்தில் சோம்பேறித்தனமாக சோர்வுடன் இல்லாமல் கொஞ்சம் தன்முனைப்போட கொஞ்சம் முயற்சிகள் எடுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான, அது வயசு வித்தியாசம் இல்லாமல் மாணவர்களாக இருந்தாலும் சரி, நடுத்தர வயதினாலும் சரி, இளவட்ட வயதினர் இல்லை கன்னிராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி, முதியோர்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் இது வரைக்கும் எதிர்பார்த்த விஷயங்கள் டப்பாடான்னு முடிஞ்சுதுரா சாமி, கைக்கு கொஞ்சம் வந்தது அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கக்கூடிய மாதமாக இருக்குது. அதை நீங்கள் பார்த்து முயற்சி செய்து ஓரளவுக்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு பொதுவான பலனை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊரில் நீங்கள் எது மாதிரி பிறந்தீங்க
அது வைத்து நம்ம ஒரு அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய தசா புக்திகள் அந்தரங்கள் சூக்ஷமங்கள் எப்படி இருக்குது, 3 மாதம் எப்படி இருக்குது, அடுத்து வரக்கூடிய 6 மாதம் எப்படி இருக்குது, 1 இயர் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, நீங்கள் எதை நோக்கி போகலாம், எதை நோக்கி நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணணும், எது மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு வந்து நன்மை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்குது, எது மாதிரி விஷயங்கள் வந்து உங்களுக்கு அவ்வளோ பாசிட்டிவாக இல்லை, உங்களுக்கு யோகமான கிரகம் என்ன, உங்கள் யோகத்தை வந்து நீங்கள் எப்படி புரிந்து கொண்டு அது மாதிரி துறையில் எப்படி போகிறது, எந்த மாதிரி டைமில் நீங்கள் மாறலாம், எந்த மாதிரி டைமில் வந்து உங்களுக்கு தகுந்ததாக இருக்குது, வேலை மாறுதலுக்கு எப்போ நல்ல விஷயம், தொழில் அபிவிருத்தி எப்போ, தொழில் எப்போ ஆரம்பிக்கலாம், இடம் எப்போ வாங்கலாம், கடன் எப்போ குறையும், அது மாதிரி எல்லா காலகட்டத்துக்கும் கன்னிராசிக்காரர் உங்களுக்கு எது மாதிரி விஷயங்கள் நமக்கு பண்ணணும் அப்படிங்கிறது வந்து உங்களுடைய ஜாதகத்தில் எது மாதிரி அமைப்புகள் இருக்குது, பாஸ்ட் இப்போ எப்படி நடந்திருக்கு, ஃப்யூச்சர் எப்படி இருக்குது, எது மாதிரி லைனில் போனால் நமக்கு ஜெயிக்க முடியும், நம்ம டைரக்ஷன் என்ன, எந்த சாய்ஸ் எடுக்கலாங்கிறது சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறை எதையும் மிகைப்படுத்தாமல் உள்ளது உள்ளவாறு நாம் பார்க்கும் பொழுது நம்மளுடைய கர்மாவை நாமளே தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை பயணத்தை நாமளே மேற்கொள்ளும் போது சிரமமின்றி எதிர்நீச்சல் போடாமல் நம்மளுடைய வாய்ப்புகள் என்னவோ அதையே நம்ம கொஞ்சம் முழுசாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய முயற்சிகளாக இருக்கட்டும், நம்மளுடைய சாய்ஸஸாக இருக்கட்டும், எல்லா விஷயமும் பார்த்திங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஜாதகம் என்ன சொல்லுது, நம்ம டைம் என்ன சொல்லுது, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு முடிவுகளையும் அந்த நேரம் தான் முக்கியம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா நேரத்துலையும் ஒரே மாதிரி இருக்கிறது இல்லை, நமக்கு சில டைம்ஸ் சாதகமான நேரங்கள் இருக்குது, சாதகமற்ற நேரங்கள் இருக்குது. ஸோ அந்த மாதிரி விஷயத்தை நம்ம வந்து ஓரளவுக்கு என்னங்கிறது பார்த்து அதுக்கு பிரகாரம் நம்ம போகும்பொழுது வாழ்க்கையில் எளிதில் ஜெயிக்கலாம். தேவையில்லாமல் நமக்கு வந்து ஒரு யோகமான தொழிலை விட்டுட்டு தேவையில்லாத ஒரு வேலையை பண்ணும் பொழுது அதில் பெரிய என்னதான் முயற்சிகள் போட்டாலும் பார்த்திங்கன்னா பெரிய லாபங்கள் வராது. ஸோ நமக்கு எந்த கிரகம் நமக்கு நல்லா இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எது மாதிரி டைமில் நம்ம வந்து அது மாதிரி ரிஸ்க் எடுக்கலாம், எது மாதிரி டைமில் கல்யாணம் பண்ணுறது, நமக்கு ஏர்லி மேரேஜா லேட் மேரேஜா அல்லது திருமணம் காதல் திருமணமா அரேஞ்ச் மேரேஜ் வர மாதிரி எப்படி இருக்கா, நம்மளோட ஜாதகத்தில் சுக்கிரன் எப்படி இருக்கார், நம்ம ஜாதகத்தில் 7ஆம் இடங்கிற திருமண ஸ்தானம் எப்படி இருக்குது, லக்னம் எப்படி இருக்குது, லக்னாதிபதி எப்படி இருக்குது, செவ்வாய் எப்படி இருக்குது, இது மூலமாக நம்மளுடைய தொழில் அமைப்புகள், வேலை அமைப்புகள், நம்ம படிப்பு, நம்மளோட முன்னேற்றங்கள், நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டு, இது எல்லாம் எதை நோக்கி போய் கொண்டு இருக்கிறதுங்கிறத சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் தெரிந்து கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகள் எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். இது மாதிரி பரிகாரங்கள், மிகைப்படுத்தி சொல்லுதல், இது மாதிரிலாம் இல்லாமல் உள்ளது உள்ளவாறு சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் எப்படி இருக்குங்கிறது சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் 2026 எப்படி வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், சிம்மராசிக்கு முதல் ஆகஸ்ட் 1 வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஏன்னா சிம்மராசிக்காரர்கள் எல்லாமே வந்து அஷ்டம சனியால் பாதிப்பில் இருக்கிறாங்க. இதில் குரு வேற 12ஆம் இடத்துல விரயமாயிருச்சு. இதில் என்ன ஒரு விஷயம்னா 11ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 12ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேர்றார். அதே சமயத்தில் ராஜயோகாதிபதி செவ்வாய் பாருங்க 11ஆம் இடத்துக்கு வரார். ஸோ எப்பவுமே ராஜயோகாதிபதி செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு வரும்பொழுது சில லாபங்களை, சில பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. சுக்கிரன் வந்து 2ஆம் இடத்துக்கு வரார். ஸோ சுக்கிரன் 2ல் ராசி அதிபதியே பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ புதன் வந்து எப்படி வந்து குருவோட சேர்றாரோ அதே மாதிரி ராசி அதிபதியும் குருவோட சேர்வது நம்ம நல்லது. ஸோ இதுவரை கடந்த 3-4 மாதமாக மன பாதிப்பு, கிளாரிட்டி இல்லாத அமைப்பு, உடல் உபாதைகள் மேலே ஒரு பயம், வேலை மேலே ஒரு பயம், தொழிலில் என்ன நடக்குமோங்கிற ஒரு பயம், ஆட்கள் பிரச்சனைகள், அந்த மாதிரி பல அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய, பல பிரச்சனைகள் அவதிப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி குருவோடு சேர்றாரு பாருங்க. ஸோ அது வந்து ஒரு நல்ல நிவர்த்தியை கொடுக்குதுங்க. கிட்டத்தட்ட மாதத்தின் செகண்ட் ஹாஃப் முழுக்க உங்களுக்கு சிம்மத்துக்கு வந்து வலு பெறுகிறார். முதல் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா குருவோட சேர்றார். ஸோ ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லது தான். செகண்ட் ஹாஃப் வந்து ராசிக்குள்ளேயே வரார், ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து குருவோட சேர்ந்துருக்கிறார். ஸோ இதனால் என்ன ஆகுனா சில விஷயங்கள் நமக்கு பாசிட்டிவாக நடக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. நம்ம பயப்பட வேண்டியதில்லை, எல்லாமே கொஞ்சம் சரியாக போயிடுச்சு, நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு தவறாக போகலை, தலைக்கு வந்தது தலைப்பாகவோ போயிடுச்சுங்கிற மாதிரி ஒரு பெனிஃபிட்டான ஒரு விஷயங்கள் தான் இருக்குதே ஒழிய இந்த அஷ்டம சனி நடுவில் இது ஒரு பெரிய பிரச்சனையாக போய் முடிஞ்சிடாது அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொள்கிறோம். எப்பவுமே பாருங்கள், ராசி அதிபதி வந்து ஒரு சுபகிரகத்தின் தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல அமைப்பு இருக்கும். ராசியை குரு பார்த்தாலும் சரி, ராசி அதிபதியை குரு சேரும் பொழுதும் சரி. இப்போ சூரியன் வந்து குருவால்
திருட்பலம் கொடுக்குறார், ஒளி கொடுக்குறார். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. இதில் வந்து அரசு உத்தியோகம் ட்ரை பண்ணிட்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் வருது, நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். எலக்ட்ரிசிட்டி, சோலார் பவர் அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு ஒரு கான்ட்ராக்டு, நல்ல ஒரு பொசிஷனு, நல்ல ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. அரசியல் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல அமைப்புகள் வருது. ஸோ அதே சமயத்தில் இடம் சார்ந்த விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கு லாபங்கள் வரக்கூடிய, ரியல் எஸ்டேட் விஷயமா லாபம் வரக்கூடிய அமைப்புகள். இது வரைக்கும் பெரிய ஃபைலே மூவ் ஆகாமல் இருந்தது, ஒரே பிரச்சனையாக இருந்தது அப்படின்னு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபைல் மூவ் ஆகக்கூடிய அமைப்பு எல்லாமே கொஞ்சம் பெட்டராக வரக்கூடிய அமைப்புகள். கொஞ்சம் சில காரியங்கள் நமக்கு 10 கதவு பிரச்சனையாக இருக்குதுன்னா ஒரு 4 கதவு திறக்கிற மாதிரி, ஒரு 10 பிரச்சனை இருக்கும்பொழுது 4 பிரச்சனை முடிஞ்சிருச்ச மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக சிம்மராசிக்கு 2026 ஆகஸ்ட் மாதம் வந்து ஒரு நல்ல ஒரு மாற்றங்கள். இந்த அஸ்தமசனிங்கிற ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு டைமில் ஹெல்த்து, சீனியர் சிட்டிசன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஹெல்த்தில் பிரச்சனை பயப்படுறாங்க. மாணவர் செல்வங்கள் சிரத்தையாக படிக்க முடியல, வீட்டில் ஒரே சண்டை சச்சரவு, சோம்பேறித்தனம், அதே மாதிரி விஷயங்கள் போய்கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இப்போது காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் எழுதணும்னு நினைக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா என்னடா பண்ண போகிறோம், எக்ஸாம் எழுத போகிறோமா இல்லையா, நம்ம சக்ஸஸ் ஆக போகிறோமா, 2 அட்டெம்ப்ட் ஆயிடுச்சுங்கிற மாதிரி அமைப்புகளில் இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல சிரத்தையாக படித்து ஒரு நல்ல ஒரு அட்டெம்ப்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக வருது. டெக்னிக்கல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு, வெளிநாடு விஷயங்கள், வெளி மாநில விஷயங்கள் தேடி வந்து அங்கே போய் நம்ம ஜெயிக்கலாம். இங்கே தான் நமக்கு வந்து பிரச்சனையாக போச்சு ஒழிய அங்கே நமக்கு நல்ல வாய்ப்புகளை போய் அது நமக்கு வந்து தைரியமாக நம்ம போய் அதில் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, வாய்ப்பை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு, அதெல்லாம் பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக, புத்தி நல்லா வேலை செய்யக்கூடிய மாதமாக, மனசு நல்லா தைரியமாக வீரியமாக இருக்கக்கூடிய மாதமாக, உத்வேகத்துடன் செயல்படக்கூடிய மாதமாக. இந்த அஷ்டம சனினால் அப்படி ஒன்றும் தோண்டு போயிட மாட்டோம், நமக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக, மற்ற வரக்கூடிய நல்ல விஷயத்துக்கு வேணுங்கிற ஃபவுண்டேஷன் விஷயத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் வருகிறது. ஸோ அதனால் சனி வந்து 8ல் இருக்கிறது ஒன்று தான் நெகட்டிவே ஒழிய, மற்றபடி 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது நல்லது. ஆனால் சனி பார்வை, செவ்வாய் பார்வை, சுக்கிரன் வர்றதுனால இந்த பெண்கள் விஷயத்தில், வண்டி வாகன விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. பணம் கொடுக்குற டைமில் வந்து கரெக்டாக கொடுக்குறோமா, எது கொடுக்குறோம், கரெக்டாக ரசீத் வாங்கிட்டோமா, என்ன ஏது அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பண்ணணும். ஸோ இது மாதிரி அமைப்புகள்லாம் நீங்கள் பண்ணும் பொழுது கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து இந்த அஷ்டம சனி தாக்கத்தில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு நல்லாவே ஒரு புத்துணர்ச்சி பெறக்கூடிய ஒரு ஹோப்பு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. இது ஒரு பொதுவான பலனே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் அடுத்த நீங்கள் எது மாதிரி தேதி, எந்த மாதிரி நேரத்துலேருந்து ஊரில் பிறந்தீங்க, நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்தீங்கிறது போட்டு பார்த்து அந்த லக்னத்துக்கு ஏற்ற மாதிரி தசைகள் எப்படி போயிட்டுருக்கு, இப்போ என்ன தசா புக்திகள் போயிட்டுருக்கு, தசநாதன் புக்திநாதன் இப்போ கோச்சாரத்தில் நம்ம சொன்னதில் எப்படி இருக்கிறாங்க, தசா புக்தி அந்தரம் சூக்ஷமம், தசையை டிவைட் பண்ணால் புக்தி, புக்தியை டிவைட் பண்ணால் அந்தரம், அந்தரம் டிவைட் பண்ணால் சூக்ஷமம். அதாவது புக்திலாம் தசையை பார்த்திங்கன்னா 10 வருட காலமாகவும், புக்திகள் 2 வருடம் 3 வருட காலமாகவும், உங்களுக்கு அந்தரங்கள் பார்த்திங்கன்னா மாத கணக்கிலும், சூக்ஷமங்கள் பார்த்திங்கன்னா வார கணக்கிலையும் வரக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கும் பொழுது நம்ம நல்லாவே வந்து துல்லியமாக அடுத்த வரக்கூடிய விஷயங்கள்லாம் உங்களுக்கு எது மாதிரி சாய்ஸ் நீங்கள் எடுக்கலாம், உங்களுக்கு இப்போ என்ன தசாபுக்திகள் போய் கொண்டு இருக்கிறது, எது மாதிரி கோச்சார அமைப்புகள் மாறுது, உங்களுக்கு எந்த கிரகம் யோகமாக இருக்கிறது, எந்த முடிவுகளை எப்போ எடுக்கலாம், வேலையா தொழிலா, வெளிநாடா உள்நாடா, அரசு உத்தியோகமா கார்ப்பரேட்டா, அல்லது கல்யாணம் எப்போ, குழந்தை நல விஷயங்கள் எப்போ, அது மாதிரி விஷயங்கள், கடன் எப்போ அடையும், எப்போ நம்ம ஜெயிக்கலாம் அப்படிங்கிற வாழ்க்கைக்கு தேவையான எல்லா சந்தேகங்களும் எல்லா கன்ஃபியூஷனுக்கும் நம்ம ஜாதகத்தில் எப்படி காட்டுது, நம்ம எது மாதிரி விஷயங்கள் நமக்கு தெரிந்து நம்ம போகலாம், எது மாதிரி சாய்ஸ் நம்ம எடுக்கலாம், எது மாதிரி அமைப்புகள் நமக்கு அவ்வளோ சரியாக வராது, எந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு அதிக லாபத்தையும் அதிக பெனிஃபிட்டும் மேன்மையும் கொடுக்கும், மேல் படிப்பாக இருக்கட்டும், வெளிநாடாக இருக்கட்டும், உத்தியோகமாக இருக்கட்டும், தொழிலாக இருக்கட்டும், கல்யாண காட்சியாக இருக்கட்டும், குழந்தை பேருவாக இருக்கட்டும், ஒரு சுப விஷயங்கள் வாழ்க்கையில் வந்து இப்போ வீட்டை வந்து வீடை வந்து பெருசு பண்ணுறோம், ஒரு 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 ப்ராப்பர்ட்டி வந்து வாங்குகிறோம், அது மாதிரி ஒரு விஷயமா இருக்கட்டும், எல்லாமே வந்து காலகட்டங்கள் இருக்குது. நமக்கு எந்த நேரத்தில் வந்தால் நம்ம சக்ஸஸ் ஆக முடியும், எப்போ நமக்கு அந்த பணம் சேரும், எப்போ நம்ம வந்து அதுக்கு வேணுங்கிற
முயற்சிகள் திருவினையாக்குங்கிறதுலாம் சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம தெளிவாக பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை முடிவுகளை தெரிந்து எடுத்து அந்தந்த நேரத்தில் அதை செய்யும் பொழுது எளிதில் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.